வெல்கம் டு சண்டே டெக். நம்ம சேனலை பார்க்குற வியூவர்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹவு டு டீகோட் ஐஆர் ரிமோட் கண்ட்ரோலர். ஐஆர் ரிமோட் கண்ட்ரோலரை எப்படி டீகோட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ரிமோட் கண்ட்ரோலரில் இருக்க என்கோடரானது ஒவ்வொரு பட்டனையும் ப்ரெஸ் பண்ணும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி ஐஆர் எல்இடியில் இன்ஃப்ராரெட் வேவ்ஸை தூண்டும். இதை ஐஆர் ரிசீவர் ரிசீவ் பண்ணி டிஜிட்டல் அவுட்புட்டாக சிஸ்டம் கண்ட்ரோலருக்கு கொடுக்கும். இந்த இமேஜில் இருக்க மாதிரி ரிமோட் கண்ட்ரோலரில் இருக்க ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ஐஆர் வேவ்ஸ் வரும். படத்தில் இருக்க மாதிரி இந்த வேவ்ஸ் ஆனது ஒவ்வொரு வேவுக்கும் இடையில் டைம் கேப் மற்றும் வேவோட லென்த் ஆனது மாறுபடும். இந்த மாறுபாடானது ஒவ்வொரு பட்டனுக்கும் ப்ரெஸ் பண்ணும்போது மாறும். இந்த சிக்னல்ஸை ஐஆர் ரிசீவர் ரிசீவ் பண்ணி அந்த சிக்னல்ஸோட டீகோடுக்கு ஏற்ற மாதிரி டிஜிட்டல் அவுட்புட்டாக கொடுக்கும். பிறகு இந்த டீகோட் அவுட்புட் ஏற்றவாறு தேவையான டார்கெட்டை ஆப்ரேட் பண்ணும். டிவி ரிமோட் கண்ட்ரோலரானது 38 kHz பேண்டில் சிக்னல்ஸை கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு ரிமோட் கண்ட்ரோலரில் பட்டன் 1 அழுத்தினா அது ஐஆர் எல்இடி இன்ஃப்ராரெட் வேவ்ஸை அதற்கேற்ற மாதிரி சிக்னல்ஸை மாற்றி அனுப்பும். ஐஆர் ரிசீவர் இதை ரிசீவ் பண்ணி டீகோட் செஞ்சு டிஜிட்டல் அவுட்புட்டாக மாற்றி டிவி சேனல் 1 மாற்றும். இப்படி தான் ரிமோட் கண்ட்ரோலர் ஒர்க் ஆகும். சரி, சிக்னல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். முதல்ல ஐஆர் சிக்னல்ஸை பற்றி பார்ப்போம். 38 kHz கொண்ட ஒரு ஐஆர் ரிசீவர் வேவ்ஸு அதோடைய டைம் லென்த் ஆனது 562.5 மில்லி செகண்ட்ஸும், அடுத்து அதுக்கு அதிகமாக இருக்கிற வேவ்ஸுக்கு இடைப்பட்ட வேவ் கேப்பானது, அதாவது ஒரு வேவுக்கும் இன்னொரு வேவுக்கும் இடைப்பட்ட கேப்பானது 562.5 மில்லி செகண்ட்ஸ். அதாவது இரண்டுமே சமமாக இருந்தால் அதோடைய லாஜிக் 0, அதாவது அதோடைய டிஜிட்டல் அவுட்புட் 0 என்றும், இரண்டு வேவுக்கும் இடைப்பட்ட டைம் கேப் லென்த் ஆனது அதிகமாக, அதாவது இடைவெளி அதிகமாக இருந்துச்சுன்னா லாஜிக் 1 எனவும் எடுத்துக்கும். ஸோ 0னாக்கா ரெண்டுமே சமமாகவும், அதாவது வேவும் அதோடைய கேப்பும் சமமாகவும், 1னாக்கா வேவும் அதோடைய கேப் அதிகமாகவும் இருக்கும். ஸோ இது ஐஆருடைய லாஜிக்ஸ். அடுத்து நம்ம ரிசீவர் டீகோட் டிஜிட்டல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த இமேஜில் ரிசீவர் அவுட்புட் எப்படி டீகோட் சிக்னலாக மாறுதுன்னு பார்ப்போம். இங்கே டிஜிட்டல் அவுட்புட்டானது இமேஜில் உள்ளவாறு 1 0 போன்ற பைனரியாகவோ அல்லது ஹெக்ஸாடெசிமலாகவோ இல்லைனா டெசிமல் வேல்யூவாகவோ இருக்கும். எப்போதுமே ஒரு ஹெட்டர் டேட்டா அண்டு சிக்னல் டேட்டா என 2 டேட்டா டீகோடில் இருக்கும். இதை பொறுத்து தான் நம்மளுடைய டார்கெட்டு ஆல்ரெடி ப்ரோக்ராம் செஞ்சு வச்சுருக்கிறதுக்கு ஏற்றவாறு ஆப்ரேட் ஆகும். உங்களுக்காக ஒரு அட்ரினோ மைக்ரோ கண்ட்ரோலர் மூலமாக ஒரு ரிமோட் கண்ட்ரோலரை எப்படி டீகோட் பண்ணுறதுன்னு பண்ணி காட்டுறேன். இதுக்கு ஒரு ஐஆர் ரிசீவர், எல்இடி பல்பு,
அடுத்த வீடியோவில் எப்படி இந்த டீகோட் வேல்யூவை பயன்படுத்தி ஹோம் அப்ளையன்ஸை ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது உங்கள் சண்டே டெக்.